எல்லாருக்கும் வணக்கம். நண்பன் மைஸ் எப்படி இருக்கீங்க? அஃப்கோர்ஸ் பொங்கல் நெருங்கிருச்சு. ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம முக்கியமாக எதிர்பார்க்குற படங்கள்னால் இந்த கேப்டன் மில்லர், அயலான், அப்புறம் அருண் விஜயரோட படம் மிஷன் என்னமோ ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ இந்த படம், அப்புறம் தெலுங்கில் குண்டூர் காரம் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. இது இந்த 4 படம் தான் மேஜராக எதிர்பார்க்குற படம். 2 விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படமும். சரி, எல்லாத்துக்கும் மேலே அஃப்கோர்ஸ் தனுஷ் படத்தை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்படி அந்த வகையில் கேப்டன் மில்லரோட ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கேப்டன் மில்லர் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா, அந்த படம் டீசர் வந்தோடனே பயங்கர லெவலில் போச்சு. ஆக்சுவலி டிசம்பரில் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது திருப்பி தள்ளி விட்டு பொங்கலுக்கு வந்துட்டாங்க. அது சிவகார்த்திகேயன் தனுஷில் பிரச்சனை அப்படின்றனால போட்டி போட்டு சண்டை போட்டு படத்தை விடணும் அப்படின்ற மாதிரி கதைகளும் விஷயங்களும் நடந்துகிட்டு இருந்தாலும், படத்தோடைய எதிர்பார்ப்பு என்னென்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய மேக்கிங் அந்த டீசர்லேயும் சரி, அதுக்கப்புறம் ட்ரைலர்லேயும் சரி நம்ம பார்க்கும்போது இந்த படத்தோட மேக்கிங் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் அந்த ஆக்ஷன்ஸ் அந்த எடுத்ததெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு கொடுத்துச்சு. அண்ட் இந்த படத்தோடைய உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் பெரிய லெவலில் நமக்கு மீன்ஸ் பெரிய ஹிட் படங்களை கொடுக்கலனாலும் அவர் எடுத்த அந்த சாணி காகிதம், அப்புறம் ராக்கி, இந்த 2 படமே பார்த்திங்கன்னா வன்முறை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ அந்த பேசிஸில் இதுவும் வன்முறை அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த டீசர் ட்ரைலரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படின்னா, இந்த படம் நம்மளை பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதில் இந்த படத்துடைய டைரக்டர் தான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பீரியட் ஃபில்ம், 1930s நடக்கிற மாதிரி ஒரு ஃபில்ம். அஃப்கோர்ஸ் பீரியட் ஃபில்ம்னால் 2 விஷயந்தான் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஜாதி பேசிஸில் ஒன்று எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் நம்மளை அடக்கிற மாதிரி, அவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கிற மாதிரி. ஸோ இது 2 தான் கதையாக இருக்க போகுது. பட் இந்த 2யுமே ஒரே படத்தில் கொண்டு சம்திங் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஏன்னா 2யும் ஒரே படத்துலன்னு சொல்கிறீங்களா? அஃப்கோர்ஸ், ஏன்னா வெளிநாட்டுக்காரன் வெள்ளைக்காரன் இவங்களை அடிமையாக்குறாப்புல, அதே மாதிரி அந்த ஊர்லேயே இருக்கிற ஜமீன்தாரும் இவங்களை அடிமையாக்குறாரு. ஸோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஏன்னா அந்த ஜமீன்தார் நீங்கள் யாரும் கோயிலுக்குலாம் போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடைமுறையில் செயல்படுத்தப்படுது. இது நம்மளும் கோயிலுக்குள்ளே போகணுன்னு தனுஷோட அம்மா அவங்க சொல்லும்போது அவங்கள போட்டு தள்ளிடுறாரு அவர். ஸோ அதற்கப்புறமா நடக்கிற விஷயங்கள் தான். அதற்கப்புறமா தனுஷ் என்ன பண்ணார், அவருடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கதைகள் ஒரு 2 பேராக போகுது. ஓகேங்களா? ஸோ கடைசியில் இவர் எங்கே அடிமையாக இருந்தா என்ன, இவன்ட்ட இருந்தா என்ன, அவன்கிட்ட இருந்தா என்னன்னு சொல்லிட்டு சார் ஆர்மியில் போய் சேர்ந்துடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் திருப்பி வெள்ளைக்காரன்கிட்ட சென்டேன்னா அப்புறம் அவன் சொல்கிறது செஞ்சு தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் தன் மக்களுக்கு அகெயின்ஸ்டாகவே ஒரு கட்டத்தில் வர்றாரு. அப்புறம் திருப்பி எப்படி தன் மக்களுக்காக இவர் போராடுறாரு அப்படின்றது தான் படத்தோடைய ஒட்டுமொத்த கதை. ஸோ இதில் அவருக்கு சில விஷயங்கள் இந்த ஜமீன்தாரால் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதெல்லாம் செஞ்சாரா இல்லையா, அதுக்கப்புறமா தன் மக்களுடைய அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய ஒட்டுமொத்த கிளைமேக்ஸ். பட் இவ்வளோ தான் ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரியை ஏன் 3 hours இவருக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்றது தான் இங்கே முதல் கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் இது பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையிலே இந்த பேன் இண்டியா பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்டேட்லேருந்தையும் ஒரு ஸ்டாரை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே சில சீன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. மெயின் ஹீரோக்கு அதிகமான சீன்ஸ் வச்சாகணும், வேறு வழி இல்லை. அதற்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா சிவராஜ்குமார் இருக்கார், அவருக்கு சில ஷார்ட்ஸ் வச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியங்கா மோகன் இருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னும்போது இவங்களுக்கு டைம் அப்படி இழுத்துக்கிட்டே போயிடுது. ஸோ டீட்டெயிலிங் இந்த படத்துக்கான டீட்டெயிலிங் அவர் பண்ண விஷயத்தை ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் இம்பேக்டாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. எனக்கு படம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர லேகாக போகுது. செகண்ட் ஹாஃபில் தான் படம் பிக்கப் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் படத்துடைய தன்மை. பட் இந்த படத்துக்கு 3 hours அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் டூ மச்சான டைம். இதை ஒரு 2 hours 20 minutesக்குள்ளே முடிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் ரொம்ப கிறிஸ்பாகவும் இருந்திருக்கும், நமக்கும் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். பட் இதில் என்னென்னா, அஃப்கோர்ஸ்
மியூசிக் மட்டும்தான் ஜிவி பிரகாஷோட இடம். பட் பாட்டு எனக்கு பெருசாக மனசில் நிற்கலை இந்த படத்தில் எந்த பாட்டுமே. பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கார் ஜிவி பிரகாஷ். ஸோ அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் என்னதான் நடிகராக நடித்தாலுமே அவர் எப்பயுமே தன்னுடைய மியூசிக்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்றது வந்து உண்மை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மியூசிக் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னா, இது என்னங்க தனுஷ் படத்தில் என்ன சொல்ல முடியும், தனுஷ் நல்லா நடிக்கிறார் நான் சொல்ல முடியும். அவன் மனுஷன் அரைக்கேன். அதனால் அந்த நடிப்பை பற்றிலாம் தனுஷ்கிட்ட நம்ம பேசவே வேண்டாம். அந்த எப்படி சொல்கிறதுனா, இதில் ஒரு 2-3 பரிணாமம் இருக்குது. அவர் ஜாலியாக இருக்கிற ஒரு பையன் ஸ்டேஜில் இருக்கிறாரு லவ்வர் பாயா. அதற்கப்புறமா ஆர்மியில் சேர்கிற ஒரு ஸ்டேஜ் ஒன்று வருது. அதற்கப்புறமா வந்து ஆர்மியிலேருந்து வந்து தன்னுடைய மக்களை அழிக்கிற ஒரு ஸ்டேஜ் ஒன்று வருது. அதற்கப்புறம் தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. இந்த எல்லா ஸ்டேஜுக்குமே வேரியேஷன்ஸ் கொடுக்குறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அது என்னமோ தெரியல, தனுஷுக்கு மட்டும்தான் நம்ம அந்த எல்லா ஸ்டேஜையும் வந்து பார்க்கவும் முடியுது, அதை ரசிக்கவும் முடியுது. அந்த மனுஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உடல் வாகு. ஏன்னா ஒரு பெரிய மனுஷனாக காமிச்சிக்கணுனாலும் இந்த தாடி இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மனுஷன் மாதிரி காமிச்சிக்கிற முடியுது. அதே டயத்தில் அப்படியே லவர் பாயாக மீசைஸெல்லாம் எடுத்து க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு இந்த மிலிட்ரி மேனாக இருக்கும்போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி பல வேரியேஷன்ஸை வந்து இவர் வந்து காமிச்சிருக்காப்புல. அப்பார்ட் ஃப்ரம் தட் சிவராஜ்குமார் அவர் வழக்கம் போல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நடித்து கொடுத்துட்டு போயிட்டார். பட் ஒட்டுமொத்தமாக படத்தில் எங்கே இவர் கோட்டை விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை வந்து சாதாரண ஒரு கதை தான். அடிமைத்தனத்துலேருந்து வெளில வரணும். ஸோ அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளில வர்றதுக்கு நிறையா இம்பேக்ட் இருக்கணும். அவங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த விடுதலை படம்லாம் எடுத்தோம்னா நமக்கு அதை பார்த்தோன்னே இந்த போலீஸ்காரங்க பண்ணுற அராஜகம்லாம் செம்மையாக இருக்கும். ஐயோ நமக்கே அவங்கள அடித்து கொண்டுடலாமான்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல் சீன்ஸ் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நிறையா படங்கள் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. மக்களை அடிக்கிறது, வைக்கிறது, ஒடுக்கிறது, அப்புறம் இல்லைன்னா அந்த ஊர் பொண்ணுங்களை ஏதாவது சீன்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பல வாட்டி பார்த்தனால அதை அதை வந்து இன்னொரு இம்பேக்ட்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கல. ஏன்னா இதில் இந்த வெள்ளைக்காரங்க பண்ணுறது வந்து நம்ம நிறையா படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா. ஸோ இந்த படத்துலையும் அதே காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது என்னப்பா இதை தானப்பா அடிக்க போகிறாரு, இது எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு மலையூர் மம்பட்டியான், அப்புறம் அந்த கும்பகர தங்கையெல்லாம் ஒரு படம் வந்துச்சு அந்த காலத்தில், பிரபு நடித்த படம். மலையூர் மம்பட்டியான் வந்து தியாகராஜன் நடித்தது. இதுலேயும் அதே மாதிரி தான் அவர் வந்து காட்டுக்குள்ளே இருந்துட்டு மக்களுங்களை செய்வார். கும்பகர தங்கையில் அதே மாதிரி செய்வார். இந்த மாதிரி சில படங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவரும் காட்டில் போயிட்டு மறைஞ்சிட்டு திருப்பியும் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறார் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இவ்வளோ வளவலான்னு இந்த ஸ்டோரி இழுக்காமல் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கேப்டன் மில்லர் வந்து இன்னும் பெருமளவில் பேசப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் அவருடைய ரியல் பேர் என்னென்னா ஈசன் தான் வச்சுருப்பாங்க. அதை இங்கிலீஷ்காரன் அவன் வாய்க்கு ஏற்ற மாதிரி மில்லர்னு வச்சுருப்பார். ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் கொஞ்சம் போர் அடிக்கும் ஸ்டார்டிங்கில். அதை கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா படத்தை உட்காந்து பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த படத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். See you all. Take care. Bye bye. Love you.